வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோழி ஈரலில் சூப்பராக ஒரு மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஈரல் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்க அனிமிக் ப்ராப்ளம் சரியாயிடும். இதில் விட்டமின் ஏ நிறையா இருக்கிறனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே நம்ம கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சவுடனே அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம் எண்ணெயிலேயே. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும், கருவேப்பிலை ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறோம். இது நல்லா சாஃப்டாக வணங்குறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுறோம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா சாஃப்டாக வணங்கினோடனே இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுறோம். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வணங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுறோம். இப்போ இதில் நான் வறுத்து அரைச்ச சோம்பு பொடியை கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இது நல்லா வணங்கின உடனே இதில் நம்ம கழுவி மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்க ஈரலை இதில் போட்டுக்கிறோம். இதில் நான் ஒரு 250 கிராம்ஸ் ஈரல் எடுத்திருக்கேன். போட்டுட்டு அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுறோம். இது எப்படி பச்சை வாசம் போனது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இது கொஞ்சம் இது மாதிரி ஒயிட்டாக மாறும். அந்த டைமில் நல்லா போனதுக்கப்புறம் பச்சை வாசமெல்லாம் இதில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம மூடி வச்சிடுறோம். மூடி ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வைக்கிறோம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த ஈரலை வணக்கணுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், சாப்பிட முடியாது. அதனால் ஒரு 3 to 4 நிமிஷம் இதை நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம வணக்கி விட்டுட்டே இருந்தால் அது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு அடி பிடிக்காத இருக்கிறதுக்காக நம்ம எடுத்து கிளறி விட்டுறோம். பாருங்கள், இன்னும் தண்ணியெல்லாம் இருக்குது. இந்த தண்ணி எல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா வேக விடணும். இந்த மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மறுபடியும் நம்ம இதை மூடி வச்சிட போகிறோம். இது மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணி ஓரளவு எல்லாமே சுண்டி நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் அதை கரண்டியில் ஒரு கட் பண்ணி பார்த்திங்கனாவே வெந்துருச்சா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி சாஃப்டாக வெந்து வரும்போது நாம் இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகுத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். முடிஞ்சால் மிளகை நம்ம உரலில் இடித்து போட்டால் அது நல்லா இன்னும் வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் அந்த மாதிரி கூட போடுங்க, இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இதை வெறுமனையும் குழந்தைங்களுக்கு அப்படியே சாப்பிட கொடுக்கலாம், இல்லைன்னா ஒயிட் ரைஸ் கூடயும் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி முடிஞ்சது. ரொம்ப ஈஸி தாங்க. கொத்தமல்லி தழை போட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் கூட இந்த கிரேவியை சர்வ் பண்ண போகிறோம். இதில் உடம்புக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் கூட இதில் நிறையா இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.